شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழக இலங்கை மாணவர் ஒன்றியம் வழங்கும் ரமலான் சீரீஸ் என்ற நிகழ்ச்சி தொடரில் இன்றைய தினம் ஒரு நோன்பாளியுடைய பிரார்த்தனை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நோன்பு என்று சொல்லுகின்ற போது முதலாவதாக இந்த நோன்பு என்று சொல்லுகின்ற இந்த இபாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய இபாதத்துகள் போன்று அல்லாமல் நோன்பு என்பது இபாதா முஸ்தமிர்ரா என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு தொடர்ச்சியான இபாதத், அதாவது அதனுடைய நேரம் என்பது அதிகமாக இருக்கும். நாம் தொழுகை என்ற அந்த இபாதத்தை எடுத்து பார்த்தால், உதாரணமாக ஃபஜ்ருடைய தொழுகை என்றால் 2 ரக்காயத்துகளை கொண்டது. ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடங்களோடு முடிந்துவிடும். லுஹருடைய தொழுகையை எடுத்து பார்த்தால் 4 ரக்காயத்துகள், 10 நிமிடம் 15 நிமிடம் என்று அந்த இபாதத் அந்த நேரத்துக்குள் முடிந்துவிடும். ஆனால் நோன்பு என்று சொல்லுகின்ற போது அந்த நோன்பு இபாதா முஸ்தமிர்ரா, அதனுடைய அந்த அளவு என்பது நீண்டதாக இருக்கும். எவ்வாறென்றால், ஃபஜ்ருடைய அதானிலே இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் ஒரு மனிதன் அவன் நோன்பு வைத்திருக்கிறான். அதன் காரணமாக அதனுடைய அந்த நேரம் நீளமாக இருப்பதன் காரணமாகவே இபாதா முஸ்தமிர்ரா என்று இந்த நோன்புக்கு சொல்லுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் நோன்பு என்ற இந்த இபாதத் என்பது முக்கியமான 2 விடயத்தை பொதிந்திருக்கிறது. ஒன்று இஹ்லாஸ். முதலாவதாக ஒருவர் நோன்பு நோக்கிறார் என்றால் அவர் உண்மையிலே முதலாவது அந்த நோன்பை நான் யாருக்காக நோக்கிறேன், நான் எதற்காக இந்த நோன்பை நோக்கிறேன் என்ற சிந்தனை அவரிடத்திலே முதலாவதாக இருக்க வேண்டும். நான் இந்த நோன்பை அல்லாஹுக்காக வேண்டி நோக்கிறேன், அல்லாஹுடத்திலே இந்த நோன்பினூடாக நான் கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு நான் நோன்பு நோக்கிறேன் என்ற சிந்தனை அவரிடத்திலே முதலாவது எண்ணம் அவரிடத்திலே வர வேண்டும். இரண்டாவதாக இந்த நோன்பு என்பது அந்த நோன்பாளியிடத்திலே பொறுமையை கொண்டு வருகிறது. எனவே பொறுமையும் இஹ்லாஸ், அல்லாஹுக்காக வேண்டி நான் நோன்பு நோக்கிறேன் என்ற 2 விடயத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு இபாதத்தாகவே நாம் இந்த நோன்பை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொறுமை என்றால் ஒரு மனிதன் வளமையான நாட்களிலே உண்டு அவன் பருகிக்கொண்டு அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு அவ்வாறாக இருக்கிற ஒரு மனிதன் நோன்பு காலத்திலே உண்ணாமல் பருகாமல் அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய தேவைகளையும் கட்டுப்படுத்தி அவன் பொறுமையோடு இருக்கிறான். இதனைத்தான் இந்த நோன்பு என்பது அவனிடத்திலே இஹ்லாஸையும் பொறுமையையும் கொண்டு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூஅ வல் அதஸ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சில நோன்பாளிகளிடத்திலே அவர்கள் தாகித்திருப்பதையும் அவர்கள் பசித்திருப்பதையும் தாண்டி வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனவே சில நோன்பாளிகள் அவர்களிடத்திலே பொறுமை இருக்கிறது, அவர்கள் தாகித்திருக்கிறார்கள், அவர்கள் பசித்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களிடத்தில் இஹ்லாஸான அந்த தூய்மையான எண்ணம் அவர்களிடத்தில் இருப்பது கிடையாது. அதன் காரணமாக அவர்களுடைய நோன்பு என்பது பிரயோசனம் இல்லாத ஒன்றாக மாறுகிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இஹ்லாஸோடும் பொறுமையோடும் நம்முடைய நோன்பை நோற்றிருக்கிற அந்த அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா நம்முடைய ஒரு நோன்பாளியுடைய துஆவுக்கு ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். ஒரு பெருமதியை அல்லாஹு தஆலா நோன்பாளியுடைய அந்த துஆவுக்கு வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா அல் பக்ராவிலே நோன்பை பற்றி, ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசிக்கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே
அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை பேசி அதனுடைய சட்டங்களை பேசுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வசனத்துக்கு இடையிலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்லுகிறான், வ இதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வ இதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா அந்த கேட்கின்றவர்களுக்கு நேரடியாக விடையளிப்பது போன்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃப இன்னி கரீப், நான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சில அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்கின்ற போது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குல், நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த பதிலை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே வ இதா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அவர்களிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லாமல் அந்த கேட்கின்றவர்களுக்கு நேரடியாகவே அல்லாஹு தஆலா பதில் அளிக்கிறான். ஃப இன்னி கரீப், நிச்சயமாக நான் உங்களுக்கு மிக நெருக்கமானவராக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், ஒரு துஆ கேட்கின்ற ஒருவர் அவர் அல்லாஹ்விடத்திலே என்னிடத்திலே துஆ கேட்பாராக இருந்தால் நான் அவருக்கு பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் இந்த அல் குர்ஆனிய வசனத்து அந்த விளக்கம் சொல்லுகின்ற போது அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை பேசிக்கொண்டு அதனுடைய சட்டங்களை பேசுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்றால், ஒரு நோன்பாளி என்பவர் அவர் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்வதற்கு மிக தகுதியானவரும் அல்லாஹ்விடத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக தகுதியான ஒருவருமாக நோன்பாளி இருக்கிறார் என்பதை உலமாக்கள் சொல்லுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனைத்தான் அவர்கள் சொல்லுகின்ற போது எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்றால், ஸலாஸத்துன் லா தருத்து தஅவாத்துஹும், 3 சாரார்களுடைய துஆ, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்பட மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அதிலே முதலாவது சாராராகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர், ஒரு நோன்பாளி அவர் நோன்பு திறக்கின்ற வரைக்கும் அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆவை அல்லாஹ் தஆலா மறக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது சாராராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் இமாமுல் ஆதில், நீதமான ஒரு தலைவரையும், மூன்றாவதாக தஅவத்துல் மظلوم, அநியாயம் இழைக்கப்பட்டவர் அநியாயம் செய்தவருக்கு எதிராக கேட்கின்ற அந்த துஆவையும் அல்லாஹு தஆலா மறக்க மாட்டான் என்று சொல்லுகின்ற செய்தியை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு நோன்பாளி அவர் நோன்பு நோற்று அவர் அந்த நோன்பை திறக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே அவர் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை என்பது அல்லாஹு தஆலா அதை மறுக்க மாட்டான் என்று சொல்லுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியிலே ஒரு மனிதன், ஒரு நோன்பாளி, அவன் நோன்பு நோற்றதிலிருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் என்றால் அவன் ஃபஜ்ருடைய அதானிலே இருந்து அவன் சூரியன் மறையும் வரைக்கும் கேட்கின்ற அந்த துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு நபிமொழியிலே குறிப்பான ஒரு சந்தர்ப்பத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னலிஸ் ஸாயிமி இந்த ஃபித்ரிஹி லதஅவத்துன் மா தருத், ஒரு நோன்பாளி அவர் நோன்பு திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் கேட்கின்ற துஆ என்பது அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்பட மாட்டாது என்று அந்த குறிப்பான ஒரு சந்தர்ப்பத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நோன்பு திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கையேந்தக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால்
ஏனென்றால் அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இன்னும் ஒரு செய்திதான் அல்லாஹு தஆலா இன்ன லில்லாஹி தபாரக வ தஆலா உத்தகா ஃபீ குல்லி யௌமின் வ லைலா. அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் அந்த நரகத்திலே இருந்து மனிதர்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். வ இன்ன லிகுல்லி முஸ்லிமின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் தஅவத்தன் முஸ்தஜாபா. ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் பகலிலும் இரவிலும் கேட்கின்ற துஆவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்ற செய்தியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்திலே நாம் கேட்கின்ற துஆ என்பது அதுவும் நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு நோன்பாளி அவர் நோன்பு நோற்ற நிலையிலே அவர் ஃபஜ்ருடைய அதானிலே இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அவர் கேட்கின்ற துஆ என்பது அதுவும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு நோன்பாளி அவர் நோன்பு திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆ என்பது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவுமே ஏற்றமான ஒரு சந்தர்ப்பமாகவும் ஒரு நேரமாகவும் இருக்கிறது என்பதை நபிமொழிகளின் ஊடாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் ஒவ்வொருவரும் ரமலானுடைய மாதத்திலே ரமலானுடைய நோன்பை திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கையேந்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக. வ ஆகிர் دعوانا أن الحمد لله رب العالمين.